Okay, Harish. Harish. Yes. Okay. Yes. உணர்ச்சி குறி முடிச்சிட்டீங்களா? உணர்ச்சி குறி. Oh, அடுத்தது ஒற்றை மேற்கோள் குறி இல்லாட்டிக்கு இரட்டை மேற்கோள் ரெண்டுமே ஒரே சந்தர்ப்பத்துக்கு தான் பயன்படுத்துவோம். சரியா? இப்ப ஒற்றை அல்லது இரட்டை மேற்கோள் குறி. டீச்சர் ஒன்று முடிக்கவில்லை. இது முடிக்கவில்லை. உணர்ச்சி குடி. உணர்ச்சி குறியா? ரைட். குயிக்கா. ஒற்றை மேற்கோள் குறி அல்லது இரட்டை மேற்கோள் குறி என்ன போடணும்? ஒற்றை அல்லது இரட்டை மேற்கோள் குறி. இல்லீங்களா? ஓர் எழுத்தையோ அல்லது ஒரு சொல்லையோ தொடரையோ தனியே குறிக்கும் இடத்திலோ ஒரு சொற்றொடரின் நூலின் பெயர் பழமொழி முதலியான வருமிடத்திலும் ஒற்றை மேற்கோக்குறி அல்ல இரட்டை மேற்கோக்குறி இடுதல் வேண்டும். எழில் என்றால் அழகு என்பது பொருள். ஒற்றை மேற்கோக்குறி அந்த இரட்டை மேற்கோக்குறி விளங்கிட்டுதா ஹரிஷ்? ஒற்றை மேற்கோக்குறி அந்த இரட்டை மேற்கோக்குறி என்னதுக்கு போறோம் நாங்க? ஏன் நாங்க போறோம்? நாங்க எதுக்கு போறோம்? நாங்க பொருளுக்கு மேற்கோள் குழி குழிக்கு. ஏன் போறோம்? நாங்க அதான் எந்த சந்தர்ப்பத்துல போறோம்? நாங்க எந்தெந்த இடத்துல போறோம்? நாங்க ஓர் எழுத்தையோ சொல்லையோ சொற்றுடையோ தனியே குறிக்கும் இடத்திலும் ஒரு சொற்றொடரில் நூலின் பேர் பழமொழி முதலியன வருமிடத்திலும் ஒற்றை மேற்கோள் குறி இருதல் வேண்டும். ஒற்றை மேற்கோள் இரட்டை மேற்கோள் ரெண்டுமே மேற்கோள் காட்டுறது. ஏதாவது ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டினா அதுக்கு நாங்க ஒற்றை இரட்டை மேற்கோள்களில் பயன்படுத்துவோம். எழுதி முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. கீழே எங்களுக்கு பயிற்சி இருக்கு.
மேற்கோள் ஓகேயா ஹரிஷ்? ஹரிஷ் கொஞ்சம் குயிக்கா எழுத வேணும் ஹரிஷ். அண்ணா மிஸ் சொல்ல சொல்ல எழுதுனீங்கன்னா இன்னும் லேஸ் உங்களுக்கு. நீங்க ஸ்கிரீனை பார்த்து திருப்பி எழுதுறது கஷ்டம் தானே. மிஸ் சொல்ல சொல்ல கேட்டு எழுதினீங்கன்னா லேஸ். எதுல இப்ப எழுதி கொண்டிருக்கிறீங்க? எந்த வசனம், எந்த சொல்ல எழுதுறீங்க? நான் முடிச்சிட்டோம். முடிச்சிட்டீங்க, ரைட். இது அடுத்தது எழுதணும். இது எழுதி முடிச்சிட்டீங்க தானே இது? இது ஓ சரி வாக்கியம் இது இல்ல கீழே இதுவா? சரி, இது சரி. தேவையில்லை, இது தேவையில்லை, இது தேவையில்லை. இங்க இருக்கு இரட்டை மேற்கோக்குறிக்குரியதும் இருக்குது. நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு எழுதுங்க. சரியா? இரட்டை மேற்கோக்குறியும் இருக்குது. அதனால இதுலயே நீங்க எழுதினதுக்குள்ளேயே ஸ்டார்ட் பண்ணி எழுதுங்க. ஒருவர் கூறியதை நேர்கூற்றாக கூறும் போது, ஒரு தொடரை மேற்கோளாக கூறும் போதும் இரட்டை மேற்கோள் குறி இடுதல் வேண்டும். அதாவது ஏதாவது ஒரு ஆள் ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தா. இப்ப நான் என்ன சொல்றேன், ஹரிஷ் என்னது எக்ஸசைஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்றேன் தானே. அத போல இப்ப உங்கள்ட்ட யாராச்சுமே ஏதாவது சொல்லியிருந்தா அந்த என்ன சொன்னாங்களோ அதோ மேற்கோள் காட்டினா அது இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள வரும். சரியா? யாராவது ஒருவருடைய கூற்று இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள வரும். ஓகேயா? விளங்கிட்டா ஹரிஷிக்கு? விளங்கிட்டா? சும்மா சொல்லக்கூடாது விளங்கிட்டு. விளங்கிட்டா? ஓகே, அப்ப இந்த எழுது. பயிற்சி ஒருக்கா செய்யுங்க பாப்போம். பின்வரும் தொடர்களுக்கு பொருத்தமான நிறுத்தற் குறியீட்டை எழுதுக. பின்வரும் தொடர்களுக்கு பொருத்தமான நிறுத்தற் குறியீட்டை எழுதுக. டீச்சர் எஸ், நீங்க மேற்கோள் குறி இரட்டை மேற்கோள் அதுவா? ஓகே, எழுதி கொடுங்க. ரைட் மிஸ், ஆறுதலா இருந்து இருந்து ஃபுல் நோட்ஸும் எழுதிட்டோம். இனி ஹரிஷ் படிக்கத்தான் இருக்கு என்ன? எஸ், ஓகே மிஸ். ரைட். ஓகே, கேள்வி விட இருக்கு இதுல. பின்வரும் தொடர்களுக்கு பொருத்தமான 10 கேள்விதான் இருக்கு, சின்ன சின்ன கேள்வி. பின்வரும் தொடர்களுக்கு பொருத்தமான நிறுத்த குறியீட்டினை எழுதுகவா? குறியீட்டு என்று இருக்கு, குறியீட்டினை எழுதுக. ரைட்.
ஹரிசிக்கு இப்ப நிறுத்தற் குறியீடெல்லாம் கிளியரா? All clear. கிளியர், ரைட், ஓகே. உன் பெயர் என்ன? முதலாவது, உன் பெயர் என்ன? என்னே இமயமலையின் உயரம். இயல், இசை, நாடகம், முத்தமிழ்கள் ஆகும். எழிலி எனும் சொல் மேகம் எனும் பொருளில் வரும். உப்புற்றவரை உள்ளளவும் நினை என்பது பழமொழி. ரைட், இந்த 5 மட்டும் எழுதுங்க பாப்போம். 5 மட்டும் செய்யுங்க. 5 மட்டும், 5 கேள்வி மட்டும். முடிச்சிட்டீங்களா ஹரிஷ்? 5 கேள்வி மட்டும் இப்போதைக்கு.
ஆன்சர் பாப்போமா ஹரிஷ்? முதலாவது, உன் பெயர் என்ன? என்ன வரும்? ரைட்டா? என்னே இமயமலையின் உயரம்? இயல், இசை, நாடகம் என்பன முத்தமிழ்களாகும். எழிலி எனும் சொல் மேகம் எனும் பொருளில் வரும். எழிலி எனும் சொல் மேகம் எனும் பொருளில் வரும். மிஸ் போட்ட சைன் விளங்கிட்டா? 1 minute. ஓ அடுத்தது, உப்பிட்டவரை உள்ளளவு நினை என்பது பழமொழியாகும். பழமொழிக்கு நாங்க என்ன போடணும்? மேற்கோள் குறி. உப்பிட்டவரை உள்ளளவு நினை. மேற்கோள் குறி. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பது பழமொழி. ரைட், ஃபுல் ஸ்டாப். ஓகேயா? 5 காணும் இப்ப. ஹரிஷா, ஹரிஷ் 5 கொஸ்டின் எழுதிட்டீங்கன்னா போதும். ரைட், மிச்சத்தை நாங்க அடுத்த கிளாஸ்ல பாப்போம். இல்லாட்டி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன் மாமா. ஓகே, டன், ஃபினிஷ். ஃபினிஷ். எஸ் எஸ், விளங்கிட்டா அன்றைக்கு பாடம்? இந்த பாடம் விளங்கிட்டா ஹரிஷ்? நீங்கள் விளங்கையில மிஸ்ஸுக்கு பிரயோசனம் இல்லை. விளங்கிட்டா அன்னைக்கு? ஓகே விளங்கிட்டு என்ன விளங்கினது? என்ன படிச்சீங்க இன்னைக்கு? பூலா இன்னைக்கு என்ன படிச்சோம்? இல்ல, மிஸ்ட கிளாஸ்ல என்ன படிச்சோம்? எழுத்த குறியீடுகள் நிறுத்த குறியீடுகள் அதெல்லாம் விளங்கிட்டா? விளங்கி டவுட்ஸ் ஓ இருந்தா கேட்க வேணும் மிஸ். சரியா? ஓகே, ரைட். ஓகே, பாய். காட் பிளஸ் யூ. பாய் Bye bye. Goodbye.